வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஸ்விஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு சத்தான ஒரு டேஸ்டான ஒரு ஜூஸோட வந்திருக்கிறேன். என்ன ஜூஸ்ன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? பப்பாளி பழம், அதாவது பப்பாசி பழத்தில் ஒரு சூப்பரான சுவையான ஆரோக்கியமான ஒரு ஜூஸை தான் உங்களுக்கு இப்போ படிப்படியாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க காணொலிக்குள்ள போவோம். இந்த ஜூஸுக்கு தேவையான அளவு தேன். உங்களுக்கு இனிப்பு சுவை எவ்வளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேனை கூட்டி குறைச்சி விடலாம். இது பசுப்பால் ஒரு 2-3 நிமிஷம் காய்ச்சி எடுக்கிறேன். சீனி, இதை சர்க்கரை என்று சொல்லி இந்தியாவில் சொல்லுவினோம். இதை நான் ஃபுட் கலர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் இது ஒரு டெக்கரேஷனுக்காக நான் கிளாஸில் டெக்கரேஷன் செய்ய போகிறேன். அதுக்காக இதை வெள்ளை சீனியை போட்டு ஃபுட் கலர் போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இந்த பப்பாப்பழத்தில் நான் ஒரு துண்டு தான் ஜூஸுக்கு எடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு தேவையான அளவு ஜூஸை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இந்த பப்பாப்பழத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஆரோக்கியமான தன்மைகள் இருக்குது. அதாவது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் சாப்பிட்றதால ஜீரண சக்தி எங்களுக்கு கூடும். அதே நேரத்தில் தாய்ப்பால் எல்லாம் சுரக்கும் என்று சொல்லுவினோம். மற்றது உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும். இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அநேகமானாக்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவியலுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த ஒரு பழமாக தான் அமையுது. அண்டபடியாக உடல் எடையை குறைக்க விரும்புகிறாக்கள் எல்லாம் இந்த பப்பாப்பழத்தை சாப்பிட்டு நல்ல வடிவாக பயன்பெறலாம். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் கூடும் என்று சொல்லியிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு நோய்கள் தொற்று நோயாய் பரவிக்கொண்டே இருக்குது. ரெண்டபடியாக இந்த காலகட்டங்களில் நாங்கள் நிறையவே பப்பாப்பழத்தை நாங்கள் உணவில் எடுத்துக்கொள்கிறது, தினமும் எடுத்துக்கொள்கிறது உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்மை பெருகும் என்றும் சொல்லினோம். அதே நேரத்தில் ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டபடியாக இதை மாணவர்கள் படிக்கிற பிள்ளைகள் கூடுதலாக உணவில் தினமும் ஒவ்வொரு துண்டு எடுத்துக்கொண்டு வந்தால் அவர்களுக்கு ஞாபக சக்தி கிடைக்கும். என்றபடியாக இது உண்மையிலேயே எல்லோருமே சாப்பிட வேண்டிய ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த பழத்தை எடுத்துக்கொள்வது உண்மையிலே மிகவும் நன்மையைத்தான் உண்டாக்கும். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் சருமம் அதாவது சருமம் ஆரோக்கியம் பெறும் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்க வேணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எவ்வளவோ க்ரீமுகளை தேடி போகிறோம். ஆனால் இயற்கையிலேயே கடவுள் இப்படியான நல்ல பழங்கள் நல்ல சத்துள்ள உணவுகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதிலும் பப்பா
பப்பாப்பழம் வந்து உண்மையிலேயே சிறந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்பாப்பழத்தில் சோப்புகள், ஃபேஸ் வாஷுகள்னு சொல்லி நிறையவே வந்திருக்குது. அதிலும் பார்க்க நாங்கள் இப்படி பப்பாப்பழத்தை அப்படியே வாங்கி நாங்கள் இதை முகத்துக்கு கூட பாவிக்கலாம். சாப்பாடாக எடுத்துக்கொண்டால் இன்னும் நல்லது. அதாவது உணவு தான் எங்களுக்கு உண்மையிலேயே மருந்து. என்னதான் நாங்கள் வெளிப்புற பூச்சி பூசினாலும் உள்ளுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் எங்களுக்கு இயற்கையான நல்ல ஒரு ஆரோக்கியமான அழகை எங்களுக்கு அள்ளித்தரும். என்னபடியாக இந்த அழகை விரும்புகிற எல்லாரும் எங்களோட சருமத்தை பாதுகாக்க வேணுமென்று நாங்கள் நினைச்சோம்னு சொன்னால் பப்பா பழத்தை நாங்கள் உணவில் சேர்த்து கொள்ளலாம். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய சத்துக்களும் அடங்கி இருக்குது. அதாவது ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறையவே காணப்படுது. விட்டமின்கள், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டுகள், மற்றது கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து போன்ற உடலுக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் இந்த பப்பா பழத்தை ஆகலும் அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் உடலுடைய வெப்பநிலை வந்து கூடுமென்று சொல்லுவினோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தானே ஃப்ரெண்ட்ஸ். என்றபடியாக நாங்கள் எதுவாக இருந்தாலும் அளவாக எங்களோட உடலுக்கு எடுத்துக்கொள்வது நல்லது. ஆனால் மிகுந்த ஆரோக்கியமான பழம் இந்த பப்பா பழம். இந்த பப்பாளி பழ ஜூஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பரான சுவையான பானமாக இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்பாளி பழமே ஆரோக்கியமான ஒரு
பழம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேன் கலந்துருக்கிறேன். தேனும் வந்து ஒரிஜினலான, அதாவது ஒரிஜினல் தேன் தான் கலந்துருக்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பால், பசுப்பால் காய்ச்சி நான் இதுக்குள்ளே விட்டுருக்கிறேன். இதுக்குள்ளே விட்ட அனைத்து பொருட்களுமே, தேசிக்காயாக இருக்கட்டும், தேனாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், பப்பாளி பழமாக இருக்கட்டும், எல்லாமே ஆரோக்கியம் நிறைந்தது. ஆரோக்கியம் நிறைந்த ஒரு பானத்தை தான் நான் உங்களுக்கு தயாரித்து காட்டியிருக்கிறேன். இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படி ஒரு பப்பாளி பழ, அதாவது பப்பாசி பழ ஒரு பானத்தை நீங்களும் செய்து அருந்தி பாருங்கோ. இந்த ஜூஸ் வந்து நல்ல ஆரோக்கியமானதும் சுவையானதுமாக இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. என்னபடியாக நீங்களும் இப்படியான ஒரு ஜூஸை செய்து குடித்து பலன் பெற வேணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அனுப்பினா தான் நான் ஒரு காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நிறைய பேர் என்னுடைய காணொலியை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்களோ என்னவோ தெரியாது. நீங்கள் இந்த காணொலிகளை பார்க்கும் பொழுது நீங்கள் என்னுடைய சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். இதே போன்ற சுவையான சூப்பரான ஒரு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நல்ல ஒரு காணொலிகளை தருவதற்காக நான் காத்திருக்கிறேன். இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.